அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 5G, அதாவது 5G வந்து இந்தியாவில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி டாட்டுக்கு வந்து எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அது ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துடலாம். அதோட iQOO C5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. இதை பற்றி இன்னும் சில தகவல் வெளியாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்தோன்னா OnePlus Nord கீழே இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்தோன்னா டெக் நியூஸ் நம்பர் 609 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் கூடிய விரைவில் 5G நெட்வொர்க் வரப்போது. ஆல்ரெடி குளோபலாக நிறைய இடங்களில் 5G இருக்குது. அங்கெல்லாம் 3GPP 5G நெட்வொர்க் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் வந்து 5G டெஸ்டிங்கில் வந்து 5G ஐயும் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி நம்ம டெக் நியூஸில் சொல்லியிருந்தேன். இந்த 5G வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்போ அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கிட்ட இருந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G அப்படிங்கிறது இந்தியன்ஸ், அதாவது வந்து ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ண ஒரு டெக்னாலஜி. ஸோ இதில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டாட் வந்து இதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் 5G அப்படிங்கிறது வந்து குளோபலாக யாருமே யூஸ் பண்ணாத ஒன்று. அதை நம்ம பண்ணும்போது வந்து ரொம்பவே காஸ்ட்லி ஆகும். அதே சமயத்தில் 5G இன்கார்பரேட் பண்ணும்போது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது இந்தியாவில் லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். குளோபலாக அதை கொண்டு போய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய 5G வந்து கம்பேட்டபிள் ஆகாது. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி 5G வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் வந்து டாட் கிட்ட ஒரு பிக் ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸும் அதை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக இருக்கக்கூடிய 3GPP 5G அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்காது. இந்தியன் 5G வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் 5G பிளான்ஸும் காஸ்ட்லி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து இந்தியன் 5G, அதாவது 5G வந்து கொண்டு வராங்களா, இல்லைனா வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் 5G 3GPPயில் வந்து இந்தியாவில் 5G நெட்வொர்க் கொண்டு வராங்களா, நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஐடிசி ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் க்ரோத்துக்கான ரிப்போர்ட். அகெயின் இந்த ரிப்போர்ட்டில் வந்து குளோபலாக எந்த பிராண்ட் அதிகமாக க்ரோ ஆகுது, இந்தியாவில் எந்த பிராண்ட் அதிகமாக க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ரியல்மி தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 865% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் அவங்க சொன்னது என்னென்னா, மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி போக்கோ வந்து அவங்களுக்குள்ளே கம்பீட் பண்ணுற மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸே லான்ச் பண்ணுறதில்ல. அதாவது வந்து போக்கோடைய C சீரீஸாக இருக்கட்டும், M சீரீஸாக இருக்கட்டும், F சீரீஸாக இருக்கட்டும், X சீரீஸாக இருக்கட்டும், எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதுதான் மெயின் ரீசன் எல்லாரும் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ரீசனாக தான் இருக்குமா போக்கோவுடைய? ஷாமியுடைய Mi Mix 4 ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். இந்த டிவைஸ் பற்றி சில டிசப்பாயிண்டிங் இன்ஃபர்மேஷன் இப்போ வெளியாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்லவே வேண்டாம். லான்ச் ஆனப்போ இதோட அவுட்லுக், டிசைன், எல்லா ஃபீச்சர்ஸுமே ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க லான்ச் இவெண்ட்டில் ஹைலைட்டாக பேசின ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி லாஸ் மோட். இந்த ஃபீச்சர் தான் ரொம்பவே ஹைலைட்டடாக சொன்னாங்க. புதுசாக ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்த ஒரு ஃபீச்சர். அதாவது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வர்ச்சுவல் சிம் கார்டு ஒன்று உள்ளே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சிம் கார்டு இருக்கும்போது வந்து ஸ்மார்ட் ஃபோன் தொலைஞ்சா கூட வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ட்ராக்கர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நெட்வொர்க் இல்லைனாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்தாலும் சரி, இந்த வர்ச்சுவல் சிம் கார்டு வச்சு ஈஸியாக ஸ்மார்ட் ஃபோனை ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்டி லாஸ் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போவுமே வந்து தொலையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் வந்து சொல்லி ரொம்பவே ஹைலைட்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கே. பட் இந்த ஃபீச்சரை வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணலை. இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஷாமியே அஃபிஷியலாக வந்து ஆன்டி லாஸ் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து Mi Mix 4 டிவைஸில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டுடைய கைட்லைன்ஸ் கீழே இல்லாததுனால இந்த ஃபீச்சரை இவங்க டிசேபிள் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு ஆப்பிளுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் iPhone 13 சீரீஸ்க்கான லான்ச் டேட் இப்போ ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லான்ச் டேட் கிடையாது, ஒரு ரூமர்ட் லான்ச் டேட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லான்ச் டேட்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. ஒன்று September 7, இன்னொன்று September 14, இன்னொன்று September 21 ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த 3 டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நிறைய பேர் வந்து இது 3rd week of September அப்படிங்கிற மாதிரி தான் ரூமர்ஸில் இருக்க
இருக்கிறதுனால செப்டம்பர் 21 அன்னைக்கு ஆப்பிள் உடைய அதாவது ஐஃபோன் 13 சீரிஸ் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கூகுள் பிக்சல் டிவைசஸில் அடுத்ததாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுடைய 6 சீரீஸில். இதில் 2 ஸ்மார்ட் ஃபோன் 6 and 6 ப்ரோ அப்படின்னு பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை, கூகுளுடைய ஓன் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ ரிவ்யூவில் இருக்கிறது என்னென்னா, கூகுளும் வந்து சாம்சங் ஆப்பிள் மாதிரி இந்த டிவைசஸ் கூட வந்து சார்ஜர் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆப்பிளும் சரி சாம்சங்கும் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு வந்து பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கறது இல்லை. இனிமேல் கூகுளுடைய பிக்சல் 6 and 6 ப்ரோ ரெண்டுமே பாக்ஸில் சார்ஜர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. விவோடைய Y சீரீஸில் இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. விவோடைய Y33 அதுக்கப்புறம் Y21. Y33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக மீடியாடெக் ஹீலியோ G80 இல்லைனா 85 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே Y21 என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து மீடியாடெக் உடைய P35 இந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் Y சீரீஸில் அடுத்த லான்ச்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. சாம்சங் உடைய M32 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஆகஸ்ட் 25 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இதோட லேண்டிங் பேஜ் வந்து அமேசானில் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன்னொரு ஃபீச்சர் தெரிய வந்திருக்கு. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் M சீரீஸாக இருந்தாலுமே இது நாக்ஸ் செக்யூரிட்டியோட இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாக்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும் போதே வந்து இது A சீரீஸ்க்கான ஒரு டெடிகேட்டட் வெர்ஷனாக இருந்தது. இப்போ M சீரீஸில் M32 5G நாக்ஸ் செக்யூரிட்டியோட லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சாம்சங் உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் அப்படின்னு சொல்லும்போது S21 உடைய சக்ஸஸர் S22 தான். ஆல்ரெடி நிறைய கான்செப்ட் ரெண்டர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் நம்ம டெக் நியூஸில் நான் கவர் பண்ணதில்லை. இப்போ இதில் ஒரு ஹைலைட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. சாம்சங் உடைய S22 ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் சொல்லவே வேண்டாம். இது 2022 தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே இல்லாத அளவுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறது பாக்ஸ் கூட இவங்க சார்ஜர் கொடுப்பாங்களா, ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸில் இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. மோட்டோரோலாவுடைய G சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது G100 இதுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். பட் இந்தியாவில் மோட்டோரோலாவுடைய G50 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். சைனாவில் 5G ஸ்மார்ட் ஃபோனாக பட்ஜெட் கேட்டகரியாக வந்து ஸ்னாப்ட்ராகன் 480 கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியா அண்ட் குளோபல் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஸ்னாப்ட்ராகன் 480க்கு பதிலாக மீடியாடெக் டைமென்சிட்டி 700 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் அவுட்லுக் அண்ட் டிசைன் சைனாவில் லான்ச் பண்ண மாதிரி ஒரு டீசென்ட் டிசைனோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ மோட்டோரோலாவுடைய G50 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus Nord 2 ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ OnePlus Nord 2 யூசர்ஸ்க்கு வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து நிறைய யூசர்ஸ்க்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நெட்வொர்க் இஷ்யூ இவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. அதோட நான் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான் கேமராஸில் சில ஆப்டிமைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கேமராஸ்லையும் ஆப்டிமைசேஷன் நிறைய இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவும் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ நீங்கள் Nord 2 யூஸராக இருந்தால் இந்த அப்டேட் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. அதோட OnePlus பிராண்டு கீழே இன்னொரு புது மாடல் நம்பர் வந்து ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் NE அப்படின்னு போட்டு வந்ததுனால இது OnePlus உடைய Nord சீரீஸில் தான் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இதுவும் இந்தியாவில் IMEIயில் தான் லிஸ்டிங்காக இருக்குது. பட் இது வந்து 2022 இல்லைனா வந்து டிசம்பர் 2021 டிசம்பரில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இம்மீடியட் லான்ச் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ OnePlus Nord சீரீஸ் கீழே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலாம். iQOO Z5 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் IMEIயில் லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். iQOO Z சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனாக ஆல்ரெடி வந்து Z3 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ Z5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 778 இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ கேமரா ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Z3லேருந்து பெரிய அப்கிரேட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ Z3ல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே அளவுக்கு இருக்கும். பட் செல்ஃபி கேமரா இவங்க அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் 32 மெகா பிக்சலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்கு. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Mi Mix 4ல வந்து எந்த ஃபீச்சர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வாட்ஸ்அப் உடைய ப்ரிவ்யூ லிங்க். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ப்ரெஷ் வைட்டி. கங்க்ராச்சுலேஷன் ப்ரெஷ் வைட்டி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.